தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தேவ ஜனங்களாய் உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னீரே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்மை உயர்த்த, ஆண்டவரே உயர்த்தி பாட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தித்தார், ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தித்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சங்கீதம் 5:11 வாசிக்கும் போது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை உயர்த்தி பாடப்போகிறோம். இயேசுவின் பின்னால். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடரல் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடரல் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ
வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசு எனக்குள் இருப்பதினால் என்றும் எனக்கு பயம் இல்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் என்றும் எனக்கு பயம் இல்லையே. இயேசு எனக்குள் இருப்பதினால் என்றும் எனக்கு பயமில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் சந்தோஷம் எனக்கு குறையலையே. இயேசு எனக்காய் மரித்ததினால் தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. இயேசு எனக்காய் மரித்ததினால் தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. இயேசு எனக்காய் உயிர்த்ததினால் தோல்வி என்னை தொடவில்லையே. இயேசு எனக்காய் உயிர்த்ததினால் தோல்வி என்னை தொடவில்லையே. ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரே, அகமகிழ்வேன் என் இரட்சகரே. ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரே, அகமகிழ்வேன் என் இரட்சகரே. இயேசு எனக்குள் இருப்பதினால் என்றும் எனக்கு பயமில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் சந்தோஷம் எனக்கு குறையலையே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, குறைகள் நீக்கி சுகம் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, குறைகள் நீக்கி சுகம் தந்தீரே. கற்று தந்து நடத்துகிறீ, காலை தோறும் எழுப்புகிறீ. கற்று தந்து நடத்துகிறீ, காலை தோறும் எழுப்புகிறீ. ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரே, அகமகிழ்வேன் என் இரட்சகரே. ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரே, அகமகிழ்வேன் என் இரட்சகரே. இயேசு எனக்குள் இருப்பதினால் என்றும் எனக்கு பயமில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் சந்தோஷம் எனக்கு குறையலையே. எதற்காய் என்னை அழைத்தீரோ அதற்காய் என்னை அர்ப்பணித்தே. எதற்காய் என்னை அழைத்தீரோ அதற்காய் என்னை அர்ப்பணித்தே. ஆயிரம் ஆயிரம் மனம் திரும்ப அப்பா என்னை பயன்படுத்தும். ஆயிரம் ஆயிரம் மனம் திரும்ப அப்பா என்னை பயன்படுத்தும். ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரே, அகமகிழ்வேன் என் இரட்சகரே. ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரே, அகமகிழ்வேன் என் இரட்சகரே. இயேசு எனக்குள் இருப்பதினால் என்றும் எனக்கு பயமில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் சந்தோஷம் எனக்கு குறையலையே. இனி ஒரு முறை பிறப்பதில்லை, இனி ஒரு முறை வாழ்வதில்லை. இனி ஒரு முறை பிறப்பதில்லை, இனி ஒரு முறை வாழ்வதில்லை. உம்மை போல் வாழ கிருபை தாரும், உம்மை போல் பேச வல்லமை தாரும். உம்மை போல் வாழ, உம்மை போல் பேச வல்லமை தாரும். ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரே,
அகமகிழ்வேன் என் இரட்சகரே. ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரே, அகமகிழ்வேன் என் இரட்சகரே. இயேசு எனக்குள் இருப்பதினால் என்றும் எனக்கு பயமில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் சந்தோஷம் எனக்கு குறையலையே. இயேசு எனக்குள் இருப்பதினால் என்றும் எனக்கு பயமில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் சந்தோஷம் எனக்கு குறையலையே. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. தாழ்மை உள்ளோருக்கு உம் கிருபை தகப்பனை தருகின்ற நல் கிருபை. தாழ்மை உள்ளோருக்கு உம் கிருபை தகப்பனை தருகின்ற நல் கிருபை. ஓடினேன் கால்கள் முடங்கவில்லை, பாடுகள் என்னை அழிக்கவில்லை. ஓடினேன் கால்கள் முடங்கவில்லை, பாடுகள் என்னை அழிக்கவில்லை. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றது. பாடுவோம். உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. அழியாமல் காத்ததும் கிருபை, ஆசீர்வதித்ததும் கிருபை. அழியாமல் காத்ததும் கிருபை, ஆசீர்வதித்ததும் ஆழியை கடந்ததும் உம் கிருபை. ஆபத்தில் புகழிடம் உம் கிருபை. ஆழியை கடந்ததும் ஆபத்தில் புகழிடமும் கிருபை. உம் கிருபையினால் நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினால் நிலைத்து நிற்கின்றதே. காலை தோறும் உம் கிருபை தகப்பனை தருகின்றேன். காலை தோறும் தகப்பனை தருகின்றேன். கண்ணீரை துடைத்ததும் உம் கிருபை, என் காயங்களை ஆற்றியதும். கண்ணீரை துடைத்ததும் உம் கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் உம் கிருபை. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. ஊழியம் தந்ததும் உம் கிருபை, ஊழியம் செய்வதும். ஊழியம் தந்ததும் உம் கிருபை, ஊழியம் செய்வதும் உம் கிருபை. உயர்த்தி வைத்ததும் உம் கிருபை, உம்மோடு நடப்பதும் உம் கிருபை. உயர்த்தி வைத்ததும் உம் கிருபை, உமக்காய் வாழ்வதும் உம் கிருபை. உம் கிருபையினால் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார். ஏற்றினார் வசனத்தாலே, ஏற்றினார் வசனத்தாலே. திடந்தந்தார் ஆவியாலே, எனக்கு திடந்தந்தார்.
புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ. பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே. தினமும் புவிதனில் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே அதிசயமானவரே வல்லமை உள்ள தேவா வல்லமை எல்லா வாரங்களில் மன்னவனே எல்லா வாரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து கூப்பிட்டேன் பதில் வந்தது குறைவெல்லாம் நிறைவானது. ராஜா குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர் இயேசு. இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தா. நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினா. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தா. நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா. வாத நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா நாள் வரையில்
பாடல் எந்த நேசு தருகிறார். நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். உன்னை நான் நடத்திடுவே, உன்னை நான் உயர்த்திடுவே, உன்னோடு இருந்திடுவே, உனக்காயாவும் செய்வே. உன்னை நான் நடத்திடுவே, உன்னை நான் உயர்த்திடுவே, உன்னோடு இருந்திடுவே, உனக்காயாவும் செய்வே. அக்கினியில் நீ நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய். சொல்லுவோம். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். அக்கினியில் நீ நடந்தாலும் ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். உன்னை நான் நடத்திடுவே, உன்னை நான் உயர்த்திடுவே, உன்னோடு இருந்திடுவே, உனக்காயாவும் செய்வே. உனக்கெதிரான ஆயுதங்கள் ஒன்றும் உன் எதிரிகளை எங்கும் காண மாட்டா. உனக்கெதிரான ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே. எதிரிகளை என்றும் காண மாட்டா. உன்னை நான் உயர்த்திடுவே, பயப்படாதே சிறுமந்தையே, உன் பரிசுத்தர் நான் அல்லவா. பயம் நீக்கி காத்திடுவேன், பரலோகம் சேர்த்திடுவே. பயப்படாதே உன் பரிசுத்தர் நான் அல்லவா. பயம் நீக்கி பரலோகம் சேர்த்திடுவே. உன்னை நான் நடத்திடுவே, உன்னை நான் உயர்த்திடுவே, உனக்காயாவும் செய்வே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பாரே நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரோற்றாய் ஐயா, நீரே. அவாந்திர வெளியை நீரே ஐயா, நீரே. வறண்ட துதிக்கிறப்பா நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை,
எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தி, உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தி, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பாடுவோம். வாழச் செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. என்னை நடத்தும் இயேசுனா. நல்லா பாடி ஆண்டவரை உயர்த்துங்க. ஓ, எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. சொல்லுவோம். துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. ஓ, எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியானவரே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே. வா, எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நடந்த அனுபவம். உலர்ந்த எலும்பெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. சொல்லுவோம். உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர் பெற்று எழும்பட்டும். நன்றி ஆவியானவரே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்த. ஆவியானவரே, அசைவாழ்வதற்காய் நன்றி. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின்
என்னை அபிஷேகம் செய்யட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீர், எனக்காக யாவையும் செய்கின்றீ. பாடுவோம். என் மீட்பர் இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா. கைகளை தட்டி அடைபட்ட வாசலெல்லாம் திறப்பவர் நீதானே. சொல்லுவோம். அடைபட்ட எந்த வாசலும் ஆண்டவர் திறக்க பாரு. திறந்த வாசல் என் முன்னே தீவிரமாய் முன் செல்வே. திறந்த வாசல் என் முன்னே தீவிரமாய் முன் செல்வே. என் மீட்பர் இருக்கின்றீ, எனக்காக யாவையும். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, நீர்தானையா. யெகோவா ஈரே, நீர்தானையா. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதென்று வாக்குரைத்தீ. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதென்று கால் மீதிக்கும் தேசம் தருவி, கனிகள் நிறைந்த ஊழியம் தருவி. கால் மீதிக்கும் தேசம் தருவி, கனிகள் நிறைந்த ஊழியம் தருவி. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. என் மீட்பர் உயிரோடு எனக்காக யாவையும் செய்கின்றீ. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா. நீர்தானையா. யெகோவா ஈரே, அனையா. இழந்த யாவையும் திரும்ப தந்து இன்னும் அதிகம் தந்திடுவி. இழந்த திரும்ப தந்து ராஜா இன்னும் அதிகம். என் பலனும் நீர்தானே, என் சுகமும் நீர்தானே. என் பலனும் நீர்தானே, என் சுகமும் நீர்தானே. என் மீட்பர் என் மீட்பர் இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா. நீர்தானையா. அழைத்தவர் நீர்தானே, அனுதினம் நடத்தி செல்வி. அழைத்தவர் நீங்கதான்ப்பா. ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, ஆனந்தமாய் பாடுவே. ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, பாடுவே. என் மீட்பர்
இருக்கின்றீர். எனக்காக யாவையும் செய்கின்றீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீர். எனக்காக யாவையும் செய்கின்றீர். யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா நீர்தானையா. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை துதித்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த ஈவுகளுக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபையாய் கடந்த வாரம் முழுவதையும் கர்த்தர் காத்து இந்த புதிய வாரத்தை கர்த்தர் நமக்கு தந்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த ஆண்டவரே உம்முடைய நாளிலே நீர் எங்களுக்கு இந்த உண்டு பண்ணி தந்த இந்த நாளிலே ஆவிக்குள்ளாய் கர்த்தர் மாற்றுகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்த தகப்பனே, கடந்த வாரத்தில் கிருபையாய் காத்தீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். புதிய வாரத்தை நீர் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வெற்றியாய் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, உமக்குள்ளே கலிகூர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபைகளை தருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தாவே உடைய கரங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். பயத்தோடும் பக்தியோடும் பிரியத்தோடும் ஆராதிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, பயத்தோடு பக்தியோடு பிரியத்தோடும் ஆராதிக்கிற மக்களை ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரே பலிபீடம் கட்டி போரிடங்களெல்லாம் உடைய நாமத்தை தொழுது கொண்டாரே. தகப்பனே, நாங்கள் எங்கிருந்தாலும் உம்மை ஆராதிக்க வேண்டுமே, உம்மை ஆராதிக்க வேண்டும் அப்பா. அப்படியாய் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ ஜனங்கள், குழந்தைகள் கல்வி, சரீர பாதுகாப்பு, சிறுவயதிலிருந்து ஆவியில் வளர, ஆமென். விசேஷமாய் குழந்தைகளுடைய கல்வி, ஆமென். இந்த பெருந்தொற்றினாலே அநேக சிறுவர்கள் சிறுமிகள் ஸ்தோத்திரம், ஆமென், வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ந்து அப்படி இல்லாத அளவுக்கு கர்த்தர் பிள்ளைகளுடைய ஆமென் கல்விக்காக, பாதுகாப்புக்காக எல்லாரும் அப்படி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே நன்றாய் படித்து ஆண்டவரே தானியலைப் போல 10 மடங்கு சமத்தர்களாய் வந்து தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தோடு இருக்கணும்ப்பா, பாதுகாப்போடு இருக்கணும்ப்பா. சிறு வயதிலிருந்தே ஆண்டவரே உமக்கு பிரியமாய் சாமுவேலை போல வளரத்தக்கதாக கர்த்தர் சிறுவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சாமுவேல் உம்முடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் முதல் ஆண்டவரே தான் முதல் பெத்தேலில் இருக்கிறவர் அத்தனை பேரும் அறிந்தது போல அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அதே போல வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுடைய பரிசுத்தத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, படிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. பரிசுத்தமான ஒரு சந்ததி இந்த பூமியில எழும்பண வேணும். ஆண்டவரே, வாலிபர்களுக்காக, வாலிப சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும்
இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. யோசேப்பை போல ஒரு வாலிபர்கள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் படிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவைகளை படிக்கணுமோ அவைகளை படித்து முன்னே வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா ஆண்டவரை. படித்துட்டு எதிர்காலம் மகிமையாய் இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல அன்பு ஆமென் ஸ்தோத்திரம் வளர, சண்டைகள் நீங்க ஆமென் ஸ்தோத்திரம். விவாகரத்தெல்லாம் மறையணும் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி இணைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை குடும்பங்களை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோப்பா ஆண்டவரே. அநேக திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்டு ஆண்டவரே நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிரிவன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. பிரிவனை வல்லமைகள் விவாகரத்து வாங்கி பிரிக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் வெறுக்கிற அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் சரீரத்தில் ஆமென். நம்முடைய தேசத்தில் இருக்கிற நல்ல வயது முறிந்த பெற்றோருக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். தேசத்துக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள். சபைக்கு ஆசீர்வாதமானவர்கள். தேசத்துக்கே ஆசீர்வாதமானவர்கள். தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்றார், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதிரும். தகப்பனே, முதிர் வயதில் இருக்கிற அருமையான தாய் தகப்பன்மாருக்கா ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாங்கப்பா, பலத்தை தாங்கப்பா, சந்தோஷத்தை தாங்கப்பா. சஞ்சலமா அவங்க வாழ்க்கை ஓடக்கூடாதுப்பா. சஞ்சலமா ஓடக்கூடாதுப்பா. வேதனையோடு அவங்க வாழக்கூடாதுப்பா. ஆண்டவரே, உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் ஆண்டவரே முதிர் நிலையில தனிமையாய் இருக்கிற அந்த வயதான பெற்றோர்களை நினைத்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல உதவிகளை கிடைக்க செய்யும். சந்தோஷமாக வாழச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரா. நம்முடைய சபையில் தரிசனம் நிறைவேற வேண்டும். ஆமென். நம்முடைய சபையில் உள்ள ஆமென் தரிசனம் நிறைவேற வேண்டும். நம் பட்டணத்தில் எழுப்புதல் ஆக வேண்டும். அப்படியே கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சபைக்கு தந்த அந்த தரிசனம் அல்லேலூயா ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. தரிசனத்தை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. தரிசனத்தை நிறைவேற்றி தாரும். தரிசனத்தை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார்னு வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தது என்று வாசிக்கிறோம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றுகிறவரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தாங்கப்பா. நெகேமியாவுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற அந்த வாக்குத்தத்தை நிறைவேறினது போல தரிசனத்தை நிறைவேற்ற கிருபைகளை தாரும். தடுக்கிற மனுஷ வல்லமைகள், சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எவைகளெல்லாம் மக்களாக சொந்தமாக்கணுமோ அவைகளெல்லாம் சொந்தமாக்கி தரிசனங்களை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பட்டணத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுடைய நற்குணம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். 1 பேதுரு நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கப் போகிறோம். 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் அல்லேலூயா விலையேற பெற்றது. ஆமென். ஸ்தோத்திரம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். ஆமென். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுடைய நற்குணங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வீட்டில் அநேக வேலை ஆட்கள் ஆமென் பிள்ளைகளைப் போல் இருந்தவர்கள் அவர்கள். ஆமென். சோதராம் ஒரு அடிமையாய் வைத்திருக்கவில்லை, ஒரு வேலைக்காரனாய் அந்த ஆபிரகாம் வைத்திருக்கவில்லை. எல்லாரும் அந்த ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு பிள்ளையைப் போல் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தவர்களில் எலியேசர் மிகவும் முக்கியமானவர். ஆதியாகம புத்தகம் 24வது அதிகாரம்
24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும். அவன் நற்குணங்கள் சோதராம், தேவ ஜனங்களுடைய பிள்ளைகளுடைய நற்குணம். இந்த ஆபிரகாம் சோதர வீட்டில் இந்த எலியேசர் இருக்கிறான். ஆமென். நாம் ஆண்டவருடைய வீட்டில், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வீட்டில் இந்த எலியேசர் இருந்தது போல நாமும் தேவனுடைய வீட்டில் தேவனோடு உள்ள அந்த உறவில் வாழ கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபைகளை தருவாராக. நற்குணங்கள் என்ன? ஆண்டவரோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவரோடு வாழ வேண்டும். ஆபிரகாமோடு இந்த எலியேசர் அவர் வீட்டில் இருந்தது போல நாமும் தேவனோடு வாழ வேண்டும். யாத்திராகம புத்தகம் 34வது அதிகாரம் 28வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது 34 அங்கே அவன் மோசே குறித்து வாசிக்கிறார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தான். இந்த மோசே கர்த்தரோடு இருந்தான். இந்த எலியேசர் ஆபிரகாமோடு இருந்தது போல நாமும் நற்குணம் என்னன்னா, கர்த்தரோடு நான் நீங்களும் இருக்கணும். கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 73:23 நாம் வாசிக்கும்போது 73வது அதிகாரம் 23வது வசனம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும், ஆமென், அது துக்கமானாலும் எனக்கு வேதனையானாலும் என்னை நீர் ஆசீர்வதிக்கும் போதும் என்ன செய்கிறேன்? உம்மோடு இருக்கிறேன். இந்த எலியேசர் எப்பொழுதும் ஆபிரகாமோடு இருந்தது போல நானும் நீங்களும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சங்கீதங்களின் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31 அந்த தகப்பன் சொல்கிறார், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறபடினாலே என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். அதற்கு தகப்பன், மகன் நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியேசர் ஆபிரகாம் வீட்டில் இருந்தது போல நாமும் தேவனோடு தேவனுடைய வீட்டில் தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபைகளை பாராட்டுகிறார். அடுத்தது தேவ பிள்ளைகளுடைய அந்த நற்குணம். ஆதியாகம புத்தகம் 24வது அதிகாரம், ஆமென், 2வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும். ஆமென். சோதர வயதில் மூத்தவன். ஆமென். சோதர வயதில் மூத்தவன் என்று சொன்னால் முன்னே நடக்கிறவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. முன்னே நடக்கிறவன் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். புதிதாய் சபைக்குள்ளே வந்த மக்களுக்கு பவுல் ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சோதரா 17வது வசனம், சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வயதிலே மூத்தவர்கள் என்று சொன்னால் சபைக்குள்ளே மாதிரியாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. நமக்கு முன்பாக நடந்தவர்கள், மாதிரியாக இருக்கிறவர்கள் என்ற அர்த்தம். உன்னத பாட்டின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே ஒரு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு நிலையில், ஆமென், அந்த ஒரு சகோதரி வருகிறதை வாசிக்கிறோம். சபை வருகிறதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் 7வது வசனம், என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தை அருகே அலைந்து திரிகிறவள் போல நான் இருக்க வேண்டியது என்ன?
ஸ்திரீகளின் ரூபவதியே, நீ அதை அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடார அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு மாதிரியாக இருக்கிறவர்களுக்கு ஆமேன் சோத்திரம், அவர்கள்ட்ட நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள அவர்களோடு சேர்ந்து ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானியாவான் என்ற வார்த்தையின்படி இந்த எலியேசருடைய நற்குணம் வயதிலே மூத்தவன் என்று வாசிக்கிறோம். வயதிலே மூத்தவன். எரேமியாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 58 சோதரா ஆண்டவர் சொல்றாரு, மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள். மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள். ஸ்தோத்ரா, ஹல்லேலூயா, ஆமென். சோதராம் அவர்கள் அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து வர வேண்டும். ஆனால் எல்லாருக்கும் சொல்லுகிறாரு, மந்தைக்கு முன்னாடி ஒரு மாதிரியான ஒரு தேவ ஜனமா இரு. இந்த எலியேசர் ஆமென் ஆபிரகாமுடைய வீட்டில் வயதில் மூத்தவனாய் முன் நடக்கிறவனாய் இருக்கிறான். நாமும் தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம். ஆமென். ஒரு மாதிரியான நற்குணங்கள் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற வேளையில் அந்த 2வது வசனத்தை வாசித்தால் 24:2 சோதராம் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, இதே ஒரு காரியம் ஆமென் யோசேப்பின் வாழ்க்கையிலும் இருந்தது. ஆமென். அவன் இருந்த வீட்டில் அந்த எஜமான் சாப்பிடுகிற ஆகாரத்தை தவிர வேறு எதன் மேலும் விசாரிக்கிறதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். சாப்பாடு மட்டும் கேட்பான். ஆமென். இன்றைக்கு என்னப்பா சாப்பாடு? சரி, ஆமென். ஏதோ ஒரு கஞ்சியை வச்சு ஏதோ துவையில் வச்சு கொடுக்கறதில்ல. ஆமென். எஜமானுக்கு ஆமென் நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து அந்த வீட்டையெல்லாம் நல்லா கவனித்து கொண்டு போனவன் தான் இந்த யோசேப்பு. அதே போல ஆபிரகாமுடைய வீட்டில் ஆமென் இந்த எலியேசர் ஆபிரகாமுக்குடையதெல்லாம் ஆமென் சோதராம் எல்லாவற்றிலும் அவன் பொறுப்பாளியாய் உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் அவன் எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவான். ஏனென்று சொன்னால், ஏன் இவன் உண்மையாக இருக்கிறான்னா, இவனுடைய எஜமான் ஆபிரகாம் சோதராம். நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாம் குறித்து வாசிக்கிறோம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. ஆமென். எஜமான பார்த்தான், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறான், பேசுகிற வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறான், மனைவிக்கு உண்மையாக இருக்கிறான், பண காரியத்தில் உண்மையாக இருக்கிறான், செபிக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கிறான், கர்த்தரை பின்பற்றுறதுல உண்மையாக இருக்கிறான், கர்த்தருக்காக வாழ்றதுல உண்மையாக இருக்கிறான். ஆமென். சோதராவ் அந்த எஜமான பார்த்து உண்மையை தனக்குள்ளே பெற்றுக்கொண்ட இந்த எலியேசர் தனக்குள்ள எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறான்? உண்மையுள்ளவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனங்களுடைய நற்குணம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆமென். முன் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும். ஆமென். அவன் பொறுப்பாளியாக இருந்தது போல, ஆமென் உண்மை உள்ளவனாக இருந்தது போல நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது சோதரம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 23 10 வரை எஜமானுடைய விருப்பத்தை செய்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். சோதரம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டில் சோதரம் தேவனுடைய சபையில் நானும் நீங்களும் எஜமானுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எஜமானுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 24:10 நாம் வாசிக்கும் போது ஆமென் அந்த வசனம் என்ன சொல்கிறது? பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவிதமான உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தது. ஆமென். சோதரம் தேவனுடைய பிள்ளைகள் எஜமான் ஆமென் விரும்புகிறதை செய்கிறவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். எஜமானுடைய விருப்ப
விருப்பத்தை அவன் செய்கிறதாய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சில வேளைகளிலே என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் சுய சித்தத்தை நானும் நீங்களும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். சுய சித்தங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மோடு உள்ளவர்கள் விருப்பங்களை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரான இயேசு சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும் பலவிதமான காரியங்களை சொன்னபோது பேதுருவுக்கு வெளிப்பாடு வந்தபோது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆண்டவர் மகிமையான காரியங்களை பேசிட்ட உடனே பேர் சொல்றாரு, ஆண்டவர் பேசி முடிச்ச உடனே சிலுவை மரணத்தை பற்றி சொல்றார். பேதுரு அடுத்தது ஆமென் தேவ சமூகத்தை விட்டு விலகி சத்துருடைய வார்த்தையை தன் இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொண்டு இயேசுவோடு பேசுகிறான். இந்த சிலுவை மரணம் வேண்டாம். ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொண்டதாய் வாசிக்கிறோம். சுய சித்தத்தை ஆமென் செய்யாமலும், உடன் இருக்கிறவர்களுடைய ஆமென் தேவ சித்தம் இல்லாத காரியங்களை ஆமென் செய்யாமலும், சாத்தானுடைய சித்தங்களை செய்யாமலும் தேவனுடைய சித்தங்களை செய்ய கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கிருபைகளை தருவாராக. இந்த எலியேசர் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆமென் இப்படி நான் அநேக முறை இந்த நாட்களில் நினைக்கிறேன், ஆண்டவரே நான் சிந்திக்கிறது உங்கள் சித்தம் இல்லாமல் சிந்திக்கக்கூடாது, நான் பேசுகிறது உங்கள் சித்தம் இல்லாமல் பேசக்கூடாது, நான் ஒரு காரியத்தை செய்கிறது உங்கள் சித்தம் இல்லாமல் செய்யக்கூடாது என்று நான் மனதுக்குள்ளே அதிகமாக யோசிக்கிறேன். கர்த்தர் அதை செய்ய எனக்கும் நமக்கும் கிருபைகளை தருவார். இந்த எலியேசர் தேவனுடைய சித்தத்தை, அந்த எஜமானுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் ஆதியாகம புத்தகம் 24வது அதிகாரத்தில் ஆமென் தேவ ஜனங்களுடைய பண்புகள் என்ன? ஆமென், ஸ்தோத்திரம். அவன் 11லிருந்து 15 வரை வாசிக்கும் போது அவன் ஸ்தோத்திரம் அழகா ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை வருஷங்கள் ஆமென் ரட்சிக்கப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் சபைக்குள்ள இருக்கிற அநேகருக்கு இன்னும் ஒரு சிறிய ஜெபம் கூட ஆமென் பொதுவான இடங்கள்ல செய்யறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஆனால் எலியேசர் அழகான ஒரு ஜெபம் பண்றான். ஆமென், ஸ்தோத்திரம். 11வது வசனம் வாசிக்கும் போது, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் மெல்ல ஸ்திரீகள் புறப்பட்டு வருகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், அடுத்த வசனம் 12வது வசனம், ஆமென், என் எஜமானாய் ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் என் காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாய் ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலாம். ஆமென், ஒரு ஜெபம் பண்றான். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுடைய பண்புகளில் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு உள்ள தொடர்பு. ஆமென், பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, தேவனோடு உள்ள தொடர்பு. ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபம் தேவனோடு உள்ள தொடர்பு. இவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் இருக்கிறது வர ஆமென் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இருதய துடிப்பு நின்றுடுச்சுன்னா அவன் ஆவிக்குரிய சரீர பிரகாரமாக அவன் மரித்து போயிட்டான். ஜெபம் ஆமென் என் வாழ்க்கையில் நின்றுடுச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மரித்து போயிட்டேன்னு அர்த்தம். மரித்து போயிட்டா இந்த சரீரத்தை விட்டு அவன் பிரிக்கப்படுகிறான், உறவுகளை விட்டு பிரிக்கப்படுகிறான், உலகத்தை விட்டு பிரிக்கப்படுகிறான், எல்லாவற்றையும் விட்டு பிரிக்கப்படுகிறான். ஜெபம் என்பது தேவனோடு உள்ள தொடர்பு. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிற வர ஜெயம் இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் வரும். சிறுவர்களானாலும் பெரியவர்களானாலும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை தேவ ஜனங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவனுடைய நிழலிலே சிலர் கலிகூற மனதாக இருந்தார்கள். தேவ ஜனங்கள் அப்படி இல்லாத அளவுக்கு ஆமென் இவன் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். வேதத்தில் ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரை ஜெபத்தை குறித்து பல நூறு காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஜெபித்துத்தான் இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்தபோது அவர் ஊழியங்களை நிறைவேற்றி வெற்றியாய் முடித்தார். இப்பொழுதும் பிதாவின் வலது பக்கத்திலே எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறதாய் வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஜனங்களுடைய பண்பு என்ன தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு பண்பு. ஆமென், ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ராஜாக்கள், யோசபாத்தெல்லாம் சாதாரண ராஜா இல்லை. அவன் படையில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு எதிரான மக்கள் எழும்பி வந்தபோது சபையை ஒன்று கூட்டி தேவ சமூகத்தில் ஜெபித்தான். அதே போல் அப்போஸ்தலர் காலங்களிலே சபை வளர்ந்து பெருகின போது பயங்கரமான போராட்டம். இயேசுவின் நாமத்தை குறித்து எங்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அவர்கள்
அவர்கள் ஸ்தோத்திரம் அந்த நாமத்தை, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த யூத அதிகாரிகள் தடுத்தார்கள். சோதராம் தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் அந்த காரியத்தை சொன்னபோது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திர. ஊழியத்தை முடக்கி போட சத்துரு முயற்சி செய்தபோது ஆமென், பந்தி விசாரணை செய்வதற்கு அப்போஸ்தலர்கள் தான் தகுதியானவர்கள் என்று அநேக தேவ ஜனங்கள் நினைத்தார்கள். அப்பொழுது செபித்து ஆண்டவர் சரியான நபர்களை தெரிந்து கொள்ள அந்த ஊழியத்தை அவர்கள் கையில் கொடுக்க அப்போஸ்தலர்களுக்கு உதவி செய்தது ஜெபம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகம புத்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது 21, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். அல்லேலூயா. சில வேளைகளிலே ஆமென், நாம் மௌனமாயிருக்க வேண்டும். பேசி என்ன செஞ்சிடக்கூடாது காரியங்களை. ஆமென், ஸ்தோத்திரம். பேசி காரியங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, காரியங்களை கெடுத்துடக்கூடாது. நம்ம உலக மனிதர்கள் சொல்லுகிறார்கள், வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை என்ன செய்யக்கூடாது, உடஞ்சி போயிடக்கூடாது. அதே போல் சில வேளைகளில் மௌனமாக இருக்கிற நேரங்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஏரோது பலவிதமான கேள்விகளை இயேசுவிடத்தில் கேட்கிறான். இயேசு வாய் திறக்கவில்லை, அவரோ மௌனமாக இருந்தார். தேவராதி தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் மௌனமாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் மோசே பேசும்போது ஆரோன் மௌனமாக இருக்கிறான். ஆரோன் பேசும்போது மோசே மௌனமாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 39:1 நலமானதையும் பேசாமல் இருந்தேன், உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், தேவனுடைய பிள்ளைகளுடைய பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. தேவையில்லாத ஒரு வார்த்தையும், தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தையும் என் வாயிலிருந்து உங்கள் வாயிலிருந்து வராமல் இருந்தால் தேவ பிரசன்னம் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கும். வாயை திறந்தா தேவ பிரசன்னத்தின் வல்லமை வெளிப்படுவதை நீங்களும் நானும் காக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 131வது அதிகாரம் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவர்களும் அல்ல, பெரிய காரியங்களும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாமல் ஆமென், ஸ்தோத்திரம், பேசக்கூடாது. தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். என்னோட ஒரு 10 பேர் பிரயாணம் பண்ணி வர்றாங்கன்னு வைங்களேன். எல்லோரும் பைக்கில் போயிருக்கோம், ஹெல்மெட் போட்டு போயிருக்கிறோம், போக வேண்டிய ஊருக்கு சேர்ந்துருக்குறோம். ஆமென், என் தலைமுடியத்தான் நான் சரி செய்ய முடியுமா? ஆமென், 10 மற்ற பேருடைய தலை முடிய என்ன செய்ய முடியாது, வாரி அழகுபடுத்துறது ஏன் வேலை கிடையாது. தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் நான் தான் செய்வேன் என்று சொல்லி ஆமென், எல்லா காரியத்திலையும் தலையிடக்கூடாது. சில வேளைகளில் ஆமென், ஸ்தோத்திரம், சில வீடுகளில் எதையுமே மனைவி செய்ய விடுகிறதில்ல, மனைவியை செய்ய விடுறதில்ல. காய்கறி முதல் ஆமென் எல்லாத்தையும் இவங்களே வாங்கி எல்லாமே செஞ்சு ஆமென் அந்த அம்மாவை ஒரு பொம்மை போல மாற்றி வச்சிருவாங்க. அப்படி இல்லாத அளவுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சில வேளைகளே மாற்றி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஆமென், இந்த எலியேசர் தேவையில்லாமல் எந்த காரியத்திலும் பிரவேசிக்காதவனாய் இருந்தான். ஆமென். ஆதியாகமம் 24 ஸ்தோத்திரம் 22 ஆமென் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 22 ஆமென் 4:22, ஒட்டகங்கள் கொடித்து தீர்த்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்கதனிகளை அவன் என்ன செய்கிறான்னா, அந்த ஆபிரகாம் கொடுத்த ஆஸ்திக்கெல்லாம் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா,
ஆஸ்தியை சரியா பயன்படுத்தினாங்க. ஆபிரகாமுடைய ஆஸ்தியை சரியா பயன்படுத்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் 2 கொரிந்தியர் நிருபத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் கொடுத்த அந்த வரங்களை, வல்லமைகளை ஆமென் வீணாய் பெறக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஆபிரகாமுடைய அந்த ஆஸ்தியை சரியா பயன்படுத்தினான். இந்த பூமியில கர்த்தர் கொடுத்த வாழ்நாளை சரியா பயன்படுத்தணும். கர்த்தர் கொடுத்த பலத்தை சரியா பயன்படுத்தணும். கர்த்தர் கொடுத்த பணத்தை சரியா பயன்படுத்தணும். கர்த்தர் கொடுத்த ஞானத்தை சரியா பயன்படுத்தணும். கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எஜமானின் ஆஸ்தியை சரியா பயன்படுத்தினா, பணத்தை சரியா பயன்படுத்தணும், நேரத்தை சரியா பயன்படுத்தணும், கிருபைகளை சரியா பயன்படுத்தணும், உறவுகளை சரியா பயன்படுத்தணும். அல்லேலூயா. நம் வாழ்நாளை சரியா பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். சோதரம், அந்த எலியேசரை குறித்து நாம் வாசிக்கிற வேளையில் 24வது அதிகாரம் ஒரு தேவ ஜனங்களுடைய பண்பு என்ன? சோதரம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆமென் தன்மை என்ன தெரியுமா? தேவனை உயர்த்தணும். எந்த இடத்திலும் தேவனை உயர்த்தணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை துதியினால் உயர்த்துகிறது மட்டுமல்ல, என் ஜீவியத்தினாலே ஆமென் அவர் உயர்த்தப்பட வேண்டும். உங்கள் நற்கிரியின் நிமித்தம் பரலோகத்தின் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஆமென் எலியேசருடைய நற்பண்புகள் ஒன்று என்ன தெரியுமா? தேவனை உயர்த்தும் நற்பண்புகளாய் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். சோதரம் 24வது அதிகாரம் 33வது வசனம். சோதரம், பின்பு அந்த அவனுக்கு முன்பாய் போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவர் சொல்லும் என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற பண்பு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஆமென் சின்ன சின்ன காரியங்களை கொடுத்திருப்பாரு. அறகுறையா அதை செய்யாத அளவுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். சில வேலைகளிலே போவாசை குறித்து நகமி சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை முடிக்கும் முன்னாடி அவன் இளைப்பாட மாட்டான். அல்லேலூயா. தேவ ஜனங்களுடைய பண்பு என்ன தெரியுமா? பாதியிலேயே விட்டுட்டு போகிறதில்ல. அல்லேலூயா. சிலர் சொன்னாத்தான் செய்வாங்க. ஆமென். சிலர் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். சிலர் சொன்னாத்தான் செய்வாங்க. சிலர் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. சிலர் ஆமென் தேவை அறிந்து சரியாய் செய்து முடிப்பார்கள். அல்லேலூயா. அநேக இடங்களுக்கு ஊழியத்திற்காய் கடந்து போன போது நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். ஆராதனை முடித்த உடனே எல்லா மக்களும் ஆமென் அந்த ஜெப வீட்டை விட்டு வெளியே போவாங்க. மின் விளக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான விளக்குகள்லாம் அப்படி எரிந்து கொண்டு இருக்கும். மின் விசிறியெல்லாம் சுற்றி கொண்டு இருக்கும். ஆமென். அநேக இடங்களுக்கு நான் போய் அந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணுவேன். ஆமென். பாஸ்டர் ஓடட்டும் சுத்தட்டும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அற்புதம் செஞ்ச உடனே ஆண்டவர் அந்த அப்பத்தை மீன்களையும் அப்படியே குப்பையாக போட்டுட்டு போல 12 கூட நிறைய 7 கூட நிறைய ஆண்டவர் எடுத்தார். சோதரா. அப்போ நிறைவேற்றி முடிக்கிற ஒரு காரியம், நிறைவேற்றி முடிக்கிற காரியம். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தார் நோவா. கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தார் மோசே. தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபைகளை தருவாராக. அடுத்தது சோதரம். ஆமென். 24வது அதிகாரம் தேவ ஜனங்களுடைய பண்புகள் என்ன? இந்த எலியேசருடைய பண்புகள் என்ன? எலியா ஆமென் மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த எலியேசர் எஜமானிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். 61வது வசனம். ஆமென். அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனுஷனோடு கூட போனார்கள். அந்த ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். தேவனுடைய பிள்ளைகள் சோதரம் அழைத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அவன் பெருமை பேசலை. என்னால் தான் இது நடந்துச்சு ஈசாக்கே, உன் திருமணம் என்னால் தான்ப்பா நடந்துச்சு, பெருமையாக பேசலை. அல்லேலூயா. உங்களால் ஒரு காரியம் நடந்திருக்குன்னா அதை செய்ய உங்களையும் என்னையும் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த எலியேசர். அல்லேலூயா. எவ்வளவு பண்புள்ளவனா, எவ்வளவு நற்குணம் உள்ளவனா இருக்கிறான் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். எனக்கும் உங்களுக்கும் இந்த நற்குணங்கள் நற்பண்புகள் என்னிலே உங்களிலே பெருகட்டும். அப்படியே சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே,
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா கிருபையா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வாணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எலியேசர்ட்ட இருந்த அந்த நற்பண்புகள் என்னிலே நம்மிலே வளர கர்த்தர் கிருபை தருவாராக. தகப்பனே, இந்த ஆராதனையில் ஆபிரகாம் வீட்டில் ஆண்டவரே இருந்தவனும் வயதில் மூத்தவனும் எவ்வளவு நற்பண்புள்ளவனாக இருந்தான். அதே போல உடைய சபையில் நற்பண்புகள் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் கிருபை இளைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அந்த காலை ஜெபத்தில் பங்கெடுங்கள், பரிசுத்த ஆராதனையில் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.